குறிப்பா இந்த அத்திவரதர் அப்படிங்கிறவர் அத்தி மரம் அப்படிங்கிறதே பொதுவா சுக்கிரனுடைய அம்சம் உள்ள ஒரு மரம். சார் சுக்கிரன் தான் சார் ஜாலியா இருக்கக்கூடியவர். நவகிரகத்திலேயே சூப்பரான பிளானட்னா அப்பா சுக்கிரன் தான். உனக்கு சுக்கிரன் சாரா சூப்பர் அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்படுறோம். அப்படி சுக்கிர தசை வரவே வராதவங்க, சுக்கிரனோட சுகபோகங்களை அனுபவிக்க முடியாதவங்க, பணங்காசு துட்டு மணி இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப பணங்காசை குறிக்கக்கூடியதுல சுக்கிரனுக்கும் ஒரு பங்கு உண்டு நவகிரகங்கள்ல. சோ அப்ப அந்த சுக்கிரனோட பரிபூர்ணமான எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல சுக்கிரன் தான் அழகு, கவர்ச்சி, அதாவது இந்த மேக்கப் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. சோ அது மாதிரி உள்ளவங்களும் குறிப்பா இந்த சினி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து growth இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மீடியா ஃபீல்டுல அடுத்தடுத்து growth இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல இந்த வெள்ளி பொருட்களோட விலையெல்லாம் அப்போ பீக் லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ அப்ப வெள்ளி வாங்குறதே பெரிய கனவா இருக்கும். சோ அது மாதிரி அதாவது நம்மளை தேடி ஐஸ்வர்யங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு சுக்கிரனோட பங்கு கண்டிப்பா வேணும். சுக்கிரனோடைய அம்சம் தான் நம்ம அத்திமரம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே போல நம்ம ஊர்ல வரதராஜ பெருமாள் சாதாரணமாவும் இருக்காரு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பாதாள அறையிலிருந்து எடுத்து விசேஷமாக அந்த அத்தி மரத்தால் ஆனவர். அதாவது காஞ்சிபுரத்துலயாவது அத்திவரதர் மட்டும்தான் இருந்தாரு. இங்க ஸ்ரீதேவி பூதேவி, அதாவது ஸ்ரீதேவி தாயாரும் பூமாதேவி தாயாரோடையும் அத்திவரதர் மார்ச் 1 மார்ச் 10 வரைக்கும் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அப்ப அந்த கோவிலுடைய அமைப்பிடம் அப்படிங்கறத நீங்க கூகுள்ல வரதராஜ பெருமாள் டெம்பிள் கும்பகோணம்னு போட்டீங்கன்னாலே வரும். இது மாதிரி இந்த வரதராஜ பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் தேடி வரணும், பணங்காசு நிறைய தேடி வரணும், தேவையில்லாத விரைய செலவுகள் நிறைய ஆயிட்டு இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க வரதராஜ பெருமாளை கண்டிப்பா வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு சுக்கிர கடாட்சம்ன்றது பரிபூர்ணமா ஏற்படும் என்பதுல சந்தேகமே இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க மார்ச் 1 மார்ச் 10 2026 மார்ச் 1 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க அந்த விசேஷமாக இருக்கக்கூடிய அதாவது அத்தி வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க. சகல ஐஸ்வர்யமும் அள்ளிட்டு போங்க என்பதை நான் குறிப்பிட்டுக்கிறேன்.